காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நேற்றே பார்த்தோம் நம்மளோட சிந்தாமணி வந்துட்டு டிரைவிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு முத்துக்கிட்ட வராங்க இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், வாங்க நாங்களாம் கற்றுக்கணும், எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின் போது நம்ம மீனாவும் சொல்கிறாங்க, ஒருத்தங்க கற்றுக்கிட்டு வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுவோமே தவிர மற்றவங்கள மாதிரி போகாமல் பிடிச்சி வளரக்கூடாது அப்படிலாம் நாங்கள் நினைக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ இவங்க சிந்தாமணி இருந்து வேண்டாம் நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம் அப்படின் போது அவர் கேட்குறாரு, என்னங்க பிரச்சனை, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது, அவள் தான் உங்களுக்கு தொழிலில் போட்டி எதிரின்றீங்க அப்படின் போது சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நீ அவள் புருஷன் தானே, நீ எப்படி எனக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுப்ப, என் காசு தான் வேஸ்ட் பண்ணணும், எனக்கு நீ டிரைவிங் சரியாக சொல்லித்தர மாட்டேன் அப்படின் போது, ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, நான் செய்கிற தொழிலுக்கு ரொம்ப நியாயமாக இருக்கேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுப்பேன், நீங்கள் நல்லா கார் ஓட்டுவீங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் என் ஒய்ஃப் வந்து பெருசாக சாதிச்சிடுவா, இந்த ஃபீல்டில் உங்களை விட பெருசாக வளர்ந்து வந்து உங்களை ஓட விட்டுருவா. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னா நீங்கள் கூட ஒரு டிரைவிங் ஸ்கூல் வைக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் யாரை ஓட விட்டுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு சிந்தாமணி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ரோஹிணி அவங்க ஃப்ரெண்ட் வித்யா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. ஏன்னா காலையில் நடந்த பஞ்சாயத்தில் அவங்க சரியாக சாப்பிடலையா, அதை வந்து இங்கே வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, முத்து அந்த அளவுக்கு போயிட்டான், கையில் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போயிட்டான் அப்படின் போது வித்யா இருந்துட்டு, அது சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாருடி அப்படின் போது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடி, நான் அதனால தான் சரி அந்த வீடு வாங்கிட்டு எப்படியாவது போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் அதுவும் நடக்கலை, அத்தை எங்களை தனியாக விட மாட்டாங்கன்னு தான் ஒரு வீடு வாங்கி போயிடலான்னு பார்த்தேன், இப்போ அதுவும் நடக்காமல் எங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படின் போது, அவன் இருந்தால் பயங்கர ஸ்மார்ட் இல்லடி, ஏன்னா நீயே 2 வருஷமாக ஒரு குடும்பத்துக்கே காது குத்திட்டு இருக்க, உன்னையே ஏமாற்றிட்டு போகிறான்னா அவன் எப்படிப்பட்ட கேடி, நீ கேடினா உனக்கே கில்லாடியாக இருக்கானே அப்படின் போது, ஏண்டி இப்போ நான் ஏமாத்துறேன் அப்படின்னா என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் பண்ணுறேன், அவனை மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையை நான் நஷ்டம் படுத்தியிருக்கேனா அப்படின்ற மாதிரி ரோஹிணி செய்கிற தப்பை அழகாக நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க. இல்லடி சும்மா சொன்னேன் அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக கேட்குறாங்க, அம்மாவை பார்க்க நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ரோஹிணி வந்துட்டு, இல்லடி இந்த வாரம் போக முடியாது, ஆனால் அடிக்கடி நாங்கள் போனாலும் தெரிஞ்சிருவோம், ஏன்னா முத்துக்கும் அம்மா வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால அவனும் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்குது, அதனால நாங்கள் போகிறது கிடையாது அப்படின் போது வித்யா சொல்கிறாங்க, பாவண்டி அவங்களையும் நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிற, நீயும் போகிறேன்னா அவங்க என்னடி பண்ணுவாங்க அப்படின் போது, ஆமாம் என்ன பண்ண முடியும், அவங்க வெளியே வந்து முத்து பார்த்துட்டானா அப்புறம் அவன் ஏதாவது பேசுவான், அதுக்காக தான் அவங்களையும் போவேனான்னு சொல்லியிருக்கேன், நான் இந்த வாரம் போல் அடுத்த வாரம் நான் போவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே ஹோட்டலுக்கு இவங்க நம்மளோட ரோஹிணி உட்காந்து சாப்பிட்ற அதே ஹோட்டலுக்கு அவங்கள காசை ஏமாத்தினானே கதிர், அவனும் அந்த ஹோட்டலுக்கு வந்து அவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ரோஹிணி அண்ட் வித்யா 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ரோஹிணிக்கு அவனோட வாய்ஸ் கேட்குது, அவன் யார்கிட்டயும் ஃபோனில் பேசுகிறான், சார் முடிச்சிடலாம் சார், வீடை சூப்பராக முடிச்சிடலாம் சார் அப்படின்னு பேசும்போது, இந்த குரல் அவன் குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கதிர், ஃப்ராடு, எங்களை ஏமாத்திட்டு நீ இங்கே தான் இருக்கிறியா, இருறா என் காசை கொடுறா அப்படின் போது அவன் அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ நடிப்போம் அப்படின்றதுக்காக, மா யார்மா நீ, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின் போது, ஏண்டா எங்கள் 30 லட்சத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இதே ஊரில் தைரியமாக சுற்றுற, நான் கேட்டேன் யாருன்னு வேற சொல்லலையா அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டாங்க. உடனே அவர் வந்துட்டு, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாதுமா அப்படின் போது நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க, வித்யா அவனை சும்மா விடக்கூடாது, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னது தான் ஆள் பறக்க ஆரம்பிச்சிட்டான். லைக் அவங்க என்ன பண்ணுற, அவன் பிடிச்சிருந்தாங்களா ரோஹிணியை ஒரு தள்ளி விட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ பின்னாடியே ரோஹிணி அண்ட் வித்யா 2 பேரும் மாங்குன்னு ஓடினாலும் அவன் சிட்டா பறந்துட்டான், அவன் பாட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான். ஸோ இவங்களால பிடிக்கவே முடியல. ஸோ ரோஹிணி மறுபடியும் அதே டென்ஷனோட வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்மளோட மனோஜ் கேட்குறாரு, ஏன் இன்னைக்கு நீ ஷோரூமுக்கு கூட வரல ரோஹிணி அப்படின் போது, நம்மளை ஏமாத்தினானே அந்த பரதேசி கதிர், அவனாங்க நான் பார்த்தேன் ரோட்டில், அவனை ஹோட்டலில் வச்சு பார்த்தேன், நானும் வித்யாவும் சாப்பிட போயிருந்தோம், அவங்க வச்சு பார்த்தேன் அப்படின்றாங்க. ஸோ மனோஜ் கேட்குறாரு, அவனை பார்த்தேன்னா நீ பிடிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு. ஆமாம் நானும் பிடிக்கதான் எவ்வளவோ ட்ரை பண்ண, அவன் ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. ஸோ மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோஹிணி இப்படி கையில் கிடச்சோன்னே விட்டுட்ட, அங்கே இருக்கிற யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாம், எப்படியாவது அவனை பிடிச்சிருந்தா நமக்கு கையில் காசு கிடச்சிருக்கும் தானே, இப்படி கையில் கிடச்சோன்னு விட்டுட்டே அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீ மட்டும் என்ன பண்ண, உன் கையிலேருந்து தான் கதிர் கிடச்சா, நீ என்ன அவனை பிடிக்க செஞ்ச, நீ தானே விட்டுட்ட அப்படின் போது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்தால் நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருந்தாரு. என்னது இப்படி தப்பிச்சிட்டே இருக்கானே, ஆனால் நீ ஒரு விஷயம் கவனிச்சே ரோஹிணி, அவன் நம்ம கண்ணிலே மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் சீக்கிரமாக சிக்க போகிறான்றதா அறிகுறியாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அது நம்மளோட மனோஜ் அப்படி சொல்கிறாரு, கடவுள் நம்ம கண்ணிலே காட்டுறாருன்னா அவன் சிக்க போகிறான், ஆனால் இதை நம்ம வீட்டு ஆட்கள் யாரும் பார்க்கக்கூடாது, அதுவும் அந்த முத்து பார்த்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஏன்னா முத்து வேற வண்டி ஓட்டுவான், ரோட்லேயே தான் சுற்றிட்டு இருப்பான், பார்த்தா அவன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா அவனால தான் பணம் கிடச்சிச்சு, அதாவது இவங்களுக்கு பணம் கிடைக்கிறது பெருசு இல்லை, முத்துவால் கிடைச்சிடக்கூடாதான், உங்களோட இந்த புத்திக்கு நீங்கள் திருந்தவே மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ முத்துவால் கிடைச்சிருச்சுன்னா அவன் ரொம்ப ஓவராக பண்ணுவான், ஸோ முத்து அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட இவர் சொல்கிறார் மனோஜ், இப்போது கடவுள் நம்ம கண்ணில் காட்டுறார் அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு சிம்பாலிக்காக மீனிங் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்வதி ஆண்டிக்கு நல்லா தெரியும், நீ பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணு
அப்படின்றாங்க. ஸோ ரோஹிணி ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறாங்க, அவனை பார்த்தேன் ஆனால் அவனை பிடிக்க முடியல, உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது நம்பூதிரி யாராவது மந்திரவாதி யாராவது தெரியுமா, எங்களோட காசு நாங்கள் கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின் போது, இருக்காங்க ரோஹிணி, அதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நம்மளோட பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ இங்கே முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் காலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்வதி ஆண்டி ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. யார் ஆண்டி இது அப்படின்னு மீனாவும் முத்துவும் கேட்கும்போது, இவர் காணாமல் போன பொருளை கண்டுபிடிச்சி கொடுப்பாரு, காணாமல் போன ஆட்களை கண்டுபிடிச்சி கொடுப்பாரு அப்படின்னதும் நம்ம முத்து கேட்குறாரு, இவர் என்ன போலீஸா அப்படின்னாரு. பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு ஸ்ருதி ஒரு பக்கம் கேட்கும்போது, இவர் ஒரு மந்திரவாதி, இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுப்பாரு அப்படின்றாங்க. அப்போமே நம்ம முத்துக்கு இதெல்லாம் நம்பிக்கை இதெல்லாம் ஏமாத்து கதையாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் நம்ம மனோஜ் அண்ட் ரோஹிணி வராங்க. வந்துட்டு இவங்க தான் நீங்கள் சொன்னவங்களா, வாங்க வாங்க வந்து எப்படியாவது எங்கள் பணத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றாங்க. அண்ட் அவர் வந்ததுமே கிழக்கு திசை அப்படின்னு கேட்டார் பாருங்க, ஹைலைட்டே அதுதான். அப்புறம் நம்ம முத்து கேட்டார், இவருக்கு திசையே தெரியலையே, இவர் எப்படி கண்டுபிடிச்சி கொடுப்பாரு, என்ன இவரை நம்பி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு போது, இங்கே பாரு தம்பி, திசையில் உட்காந்தா தான் கரெக்டாக வரும், நான் அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்தலை எடுத்து அதில் மை போடுறாராம். அந்த வெத்தலையில் மை போட்டு அதை கண்டுபிடிச்சிட முடியுமா? ஸோ நம்ம ஸ்ருதிக்கெலாம் ஒன்றுமே புரியல, என்னது வெத்தலையில் மை வச்சா கண்டுபிடிச்சி கொடுத்துட முடியுமா? அப்போ எங்கள் அம்மாவோட வைர நெக்லஸ் ஒன்று காணாமல் போயிடுச்சு, அதையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின் போது நம்ம மனோஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட பணத்தை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மனுஷன் மைய வச்சாரோ இல்லையோ, அடுத்த வார்த்தையே முதல்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு 3000 ரூபா பணத்தை காணிக்க எடுத்து வைங்க அப்படின்ட்டாரு. அப்போவே நம்ம முத்து அவங்க ஸ்ருதி ஃபேமிலி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஆள் பணத்துக்கு தான் அடி போடுறான் அப்படின்ட்டு. ஸோ அவரும் மைய போட்டு தடவுறாரு, தேடுறாரு, என்னென்னமோ பண்றாரு, ஒண்ணுமே தெரியல. ஸ்ருதியும் எட்டி எட்டி பார்த்து இப்படியா தெரியுமான்னு பாக்குறாங்க. அப்ப பார்வதி ஆண்டி சொல்றாங்க, நம்ம கண்ணுக்குலாம் தெரியாது, அவங்களோட ஞான கண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அந்த ஞானக்கண்ணை பூனைக்கண்ணை வச்சு தேடி தேடி பார்த்து அவருக்கும் கிடைக்கல. அப்புறம் ஒரு ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காசு கண்ணுல மயில தெரியவே மாட்டேங்குது, ஒருவேளை அவன் செலவு பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திருடிட்டு போனவன் என்ன கையிலேயே வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டா இருப்பான், அவன் காசை செலவு பண்ணதான் செய்வான் அப்படின்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கும் என்ன சொல்றேனே தெரியல, காசை மட்டும் அவர் வாங்கிட்டாரே தவிர கண்டுபிடிச்சு கொடுக்கல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ அந்த இவருக்கு அங்கே பூஜை பண்ண வந்திருக்காருல, அவருக்கு அப்படியே கோபமாக வருதான். ஸோ அவர் பார்வதி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இங்கே இருக்கவங்களாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஏமாத்து வேலை, இதில் மறுபடியும் ரோஹிணியும் மனோஜும் ஏமாறுறாங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவை, ஏன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ரோஹிணி வந்து அவரை துரத்திட்டு போனாங்க இல்லையா, அதை வந்து அடுத்த நாள் சொல்கிறாங்க. அந்த நம்பூதிரியை கூட்டிகிட்டு வரும்போது, மந்திரவாதியை கூட்டிகிட்டு வரும்போது, எதுக்கு இவர் அப்படின் போது, நாங்கள் நேற்றும் கதிரை பார்த்தோம் அப்படின்னு ரோஹிணி சொல்லும்போது நம்ம முத்து சொன்னார் ஒரு வார்த்தை, என்ன அப்படின்னா, ஏன் பார்லரம்மா நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் கண்டுபிடிச்சிருப்பல்ல, நீ எதுக்கு, அவன் தான் ஆல்ரெடி ஓடி ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு, நீயும் என் பின்னாடியே ஓடணும், நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கண்டுபிடிச்சிருப்பல்ல அப்படின் போது நம்ம ரோஹிணி ரொம்ப திமிரா முத்துக்கிட்ட, முத்து நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு செஞ்சு தர வேணாம், கண்டுபிடிச்சி தர வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க இல்லையா. இந்த பல்பு அவங்களுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா காசுக்கு காசும் போயிடுச்சு, 3000 ரூபா காசும் போயிடுச்சு, பத்தாதுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக ஃபன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்றுமே தெரில, அந்த மந்திரவாதி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபன்னாக போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.